கல்வி சாகரம். கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே. அல்ஹம்துலில்லாஹ். கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிகை நிகழ்ச்சியே கல்வி சாகரம். மாணவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது. அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, திறமைகளை வெளிப்படுத்துகின்ற இடம் இது. அத்தோடு ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, சில சமயங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்காதது போல தோன்றும். முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்காததால் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு தன்னம்பிக்கையை இழந்து தம் இலக்குகளை, இலட்சியங்களை கைவிட்டவர்களும் நம்மில் அநேகம் பேர் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல. அதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை கதை சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். ஒரு கிராமத்தில் அனைவரும் மதிக்கும் அறிஞர் ஒருவர் இருந்தார். அவரிடம் அறிவுரை பெற ஏராளமானோர் தினமும் அவரை சந்தித்து செல்வர். ஒரு நாள் ஒரு இளைஞன் அறிஞரை பார்க்க வந்தார். அறிஞரே, என்னிடம் தன்னம்பிக்கை இல்லாது போய்விட்டது. நான் எடுக்கும் முயற்சிகள் எதுவும் எனக்கு எந்த பயனையும் தருவதில்லை. என் நேரம் மாத்திரமே வீணாக கழிக்கின்றது. நான் எதையும் சாதிக்கப் போவதில்லை என முறையிட்டார். அதற்கு அந்த அறிஞர் பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த இளைஞனிடம் சில மூங்கில் விதைகளை மட்டும் கொடுத்தார். தினமும் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றும்படி சொன்னார். இளைஞனும் மூங்கில் விதைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வீடு சென்றார். விதைகளை விதைத்தான். ஒவ்வொரு நாளும் நீரூற்றி பாதுகாத்து வந்தார். 1 மாதம், 2 மாதம், 3 மாதங்கள் கடந்தன. அந்த விதைகளிலிருந்து எந்த செடியும் வளரவில்லை. ஏமாற்றம் கண்டு நம்பிக்கை இழந்தார் அந்த இளைஞன். அறிஞரிடம் ஓடோடி வந்தான். நடந்தவற்றை சொன்னார். அதற்கு அந்த அறிஞர், மகனே, பொறுமையாக இரு. மூங்கில் விதைகள் மண்ணுக்கு அடியில் தங்கள் வேர்களை பரப்பிக் கொள்கின்றன. சரியான நேரம் வரும்போது அவை வேகமாக வளரும். உனது முயற்சிகளுக்கு நிச்சயம் பயன் கிடைக்கும் என்றார். இளைஞனுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் மூங்கில் விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை மாத்திரம் அவன் நிறுத்தவே இல்லை. சில நாட்கள் கழிந்தன. அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. மூங்கில் நாற்றுக்கள் மிக வேகமாக வளர்ந்தது. பெரிய மரங்களாக அவை மாறின. தன் நீண்ட நாள் முயற்சிக்கு பலன் கிடைத்ததையிட்டு மகிழ்ந்தான் அந்த இளைஞன். அறிஞரிடம் சென்று நடந்ததை சொன்னார். அதற்கு அறிஞர், மகனே, நம் முயற்சிகளும் மூங்கிலின் வேர்களை போன்றவைதான். உடனடியாக அதன் பலன் நமக்கு தெரியாமல் போகலாம். சரியான நேரம் வரும்போது மூங்கிலின் நாற்றுக்கள் வெளிவந்து வேகமாக வளர்ந்து பெரிய மரங்களாக மாறி அனைவருக்கும் பயனுடையதாக மாறுவது போல ஒருவரின் விடாமுயற்சியானது அவரின் திறமைகளை வளர்த்து அதனை பயனுடையதாக மாற்றும். அதாவது ஒருவரின் விடாமுயற்சிக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று கூறி முடித்தார் அந்த அறிஞர். இளைஞனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. பார்த்தீர்களா மாணவர்களே, நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எந்த பலனும் உடனே கிடைப்பதில்லை. அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டன, இனிமேல் முயற்சி செய்வது வீண் வேலை என்று தம் தன்னம்பிக்கையை இழந்து ஒதுங்கி சோர்ந்து வாழ்க்கையில் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி இருப்பது எத்தனை முட்டாள்தனமான செயல் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது தெரிந்திருக்கும். தோல்விகள் என்பது முடிவல்ல, அவை வெற்றிக்கு வழிவகுக்கும் படிகள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் கனவுகள் நிச்சயம் நனவாகும், இலட்சியம் நிறைவேறும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். கற்றல் என்பது வெறுமனே பாடசாலையில் மாத்திரம் நிகழ்வதல்ல. ஒவ்வொரு நிமிடமும் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்பது கடினமல்ல. நாம் கற்றுக்கொள்ளும் முறைகளில் அல்லது கல்வியை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களில் சில மாற்றங்களை செய்தாலே போதுமானதாக இருக்கும். கல்வி இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் கல்வி எவருக்கும் கடினமானதல்ல, அதன் வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் என்ற தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் புலனறுவை தம்பாளை அல் ஹிலால் மத்திய கல்லூரியின் ஆசிரியரும் உளவழ ஆலோசகருமான இல்யாஸ் இப்ராஹிம் அவர்கள்.
இன்று அநேக மாணவர்கள் கல்வியிலிருந்து தூரமாகின்றார்கள் என்கின்ற ஒரு பாரிய சவாலை சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை காண்கின்றோம். ஆசிரியர் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் பாரிய ஒரு அங்கலாய்ப்பு இருந்து வருவதை காண்கின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரு விடயத்துக்கு எங்களுக்கு பங்களிப்பு செய்யத்தான் முடியும், அல்லது வழிகாட்டல் செய்யத்தான் முடியும். எந்த ஒரு சிந்தனையையும் எங்களுக்கு திணித்து தர முடியாது. அந்த அடிப்படையில் தான் கல்வி என்கின்ற ஒரு விடயமும் எங்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கின்ற ஒரு மாபெரும் அளப்பெரிய இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு சொத்தாக மாறியிருப்பது எங்களுக்கு தெரிகின்றது. எனவே மாணவர்கள் என்ற அந்த வட்டத்துக்குள் இருந்து தூரமாகுவது நாங்கள் எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் செய்கின்ற பாரிய சவாலுக்கு ஒரு விடயமாகவும் அல்லது ஒரு துரோகமாகவுமே கருத வேண்டும். எனவே இன்று மனித விருப்பு என்கின்ற விடயம் இந்த அனைத்திலேயுமே எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது விஷ் என்பார்கள், விருப்பம். இன்று ஒரு விடயத்தை நாங்கள் விருப்பம் கொண்டால், ஒரு விடயத்தில் வெற்றி பெற நாங்கள் அதை நாடினால், அந்த வெற்றிக்கு ஏதாவது ஒன்று சவாலாக அமையுமாக இருந்தால், அந்த சவாலாக அமைகின்ற விடயத்தை எவ்வளவு நாங்கள் மாற்ற முடியுமோ, எவ்வளவு இல்லாமல் செய்ய முடியுமோ அதற்காக நாங்கள் பாடுபடுகின்றோம் அல்லவா. உதாரணமாக 4.0 ஜெனரேஷன் கொண்ட மாணவர் என்று இன்றைய மாணவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். தற்போது பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தொலைபேசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தொலைபேசியிலிருந்து நீங்கள் இன்னும் ஒரு தொலைபேசிக்கு மாற வேண்டும் என்றால், மற்றும் ஒரு தொலைபேசிக்கு ஆசைப்படுகின்றீர்கள், இதை பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களிடம் வந்துவிட்டால், அதை சாதித்துக் கொள்வதற்கு எவ்வளவெல்லாம் திட்டங்கள் தீட்டி அந்த போனை அடைந்து கொள்ளும் வரையும் எவ்வளவு போராடுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இன்று இதை போன்று கல்வியிலே நாட்டம், விருப்பம் என்கின்ற விடயம் எங்களிடம் இருக்கின்றதா? அன்புக்குரிய மாணவர்களே, நம் கல்வி வெற்றிக்கு நாமே சொந்தக்காரர்கள். இந்த சிந்தனை பக்கத்திலே யாருக்கும் கல்வி கடினம் இல்லை என்பதை யதார்த்தமாக புரிந்து கொள்ளும். உதாரணமாக விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டிலே ஒரு பூரண ஆர்வம் இருந்தால் அதற்குரிய சாதனங்கள், உடைகள் வாங்குவது, அதே போன்று அதற்கேற்ற நண்பர்களோடு நாங்கள் உறவாடுவது போன்ற விடயங்களில் ஈடுபடுகின்றோம் அல்லவா. எனவே இதே போன்று ஒரு விருப்பமான பகுதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒரு பகுதியாக கல்வியை நாங்கள் ஆக்கிக்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு எதுவுமே கடினமாக போவதில்லை. அதற்கு 2 காரணங்கள் தான் அந்த விருப்பத்தை தடை செய்கின்றன. ஒன்று, கவன கலைப்பானில் உள்ள அக்கறை. எங்களை எந்த விடயம் கல்வியிலிருந்து கவனத்தை கலைக்கின்றதோ அதில் நாங்கள் அக்கறை கூட கொள்வது. அதே போன்று பலவீனத்தை பலமாக்க முயற்சிப்பது இல்லை. இந்த 2 விடயங்களையும் சரியாக நாங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக கல்வியிலே நாங்களும் ஒரு சாதனைகளாக மாறலாம். எவ்வாறு என்று பார்த்தால், இன்று கவனக்கலைப்பான் என்று பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களே, பெற்றோர்களும் கூட ஏதோ விரும்பியோ வெறுத்தோ இன்று சாதாரணமாக சொல்ல போனால் வீடுகளிலே செல்ல பிராணிகளை கூடுதலாக விரும்புவதும் வளர்ப்பதும், அதிலே கூடுதலான நேரங்களை செலவழிப்பது, மோட்டார் சைக்கிள்களை சுற்றித் திரிவது, இப்படியான தங்களுடைய கல்வியிலிருந்து நேரத்தை வீணடிக்கின்ற எத்தனையோ வகையான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன விருப்பத்தை கருத்தில் கொண்டோம். அதே போன்றுதான் எங்களுடைய பலவீனத்தை பலமாக்க முயற்சிக்கின்ற விடயத்திலும் நாங்கள் அக்கறை எடுப்பதில்லை. இன்றைக்கு நிறைய மாணவர்கள் ஞாபக சக்தி அல்லது மறதி என்கின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு அப்படியே பலவீனப்பட்டு போவார்கள். படிப்பது நிற்கதில்லை, மறக்குது அப்படிலாம் சொல்லுவார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். மறதி ஒரு நோய் அல்ல. மறதிக்கு மாத்திரை கிடையாது. மறதிக்கு மாத்திரை இறை வணக்கமும் மறை நெருக்கமும் மீட்டலும் மாத்திரமே என்பதை உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே எமது பாடத்தில் எப்பக்கத்திலாவது நாம் பலவீனப்படுகிறோமா என்று எமக்கு தெரியாமல் போவதில்லை. இந்த பகுதியை எனக்கு பலவீனம் என்று கருதுகிறோம், அதாவது எழுத்தாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அதை தேடி நாங்கள் அறிந்து அதிலிருந்து மீளுவது எங்களுக்கு ஒரு கடினம் அல்ல. எப்படி விளையாட்டுக்கு அதுக்கு சாத்தியப்படான ஒரு நண்பரை தேடுகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி சூழல்களை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோமோ, அதுபோன்று ஏன் இதனை அமைத்துவிடக்கூடாது? எனவே யாருக்குமே இன்று உலகத்தில் கல்வி என்பது கடினம் அல்ல. கடினமாக இருந்திருந்தால் யாருமே கல்வி எங்களுக்கு தந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் வேறு வேறு விடயங்களால் கல்வியை கடினமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் கலைந்து அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் துரிதமாக புரிந்து நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் கல்விக்கு சொந்தக்காரன் என்ற ஒரு நாள் நாங்களும் கல்வியில் சிறந்து வாழப்போகிறோம், சிறந்து நிற்கப் போகிறோம். எனவே நாம் கல்வி வெற்றிக்கு நாமே தான் சொந்தக்காரர்கள் என்று உறுதி பூண்டு நல்ல ஒரு கல்வியாளராக மாறுவதற்கு திரு சங்கல்பம் பூர்வமாக. கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். மனிதநேய மனப்பான்மையுடனும் சமய நல்லிணக்கத்துடனும் கூடிய சமய மற்றும் மதிப்பு சார்ந்த கல்வியை வழங்குதல் என்ற உன்னத நோக்கமானது இலங்கையின் தேசிய கல்விக் கொள்கையில் உள்வாங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள். பாடசாலை கல்வி திட்டத்தில் கட்டாய பாடங்கள் 6 இருக்கின்றன. அதிலே சமய பாடமும் ஒன்று. சமயம், சமூகம், கலாசாரம், விழுமிய பண்புகள் மற்றும் நெறிமுறைகள் என்பவற்றை கட்டியெழுப்பும் நோக்கில் சமய பாடம் கட்டாய பாடமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது.
அந்த வகையில் இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் சமய பாடமான இஸ்லாம் பாடத்தினை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய கற்பித்தல் முறைமைகள் அல்லது நுட்பங்கள் பற்றி பேசுகிறார் கொழும்பு கல்வி வலயத்தின் வழவாளர் SAS காமில் மௌலானா அவர்கள். கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்லாம் பாட ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளின் பொழுது அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் சம்பந்தமாகவும் அந்த சவால்களை எவ்வாறு நீக்க முடியும், அதற்கான கற்பித்தல் நுட்ப முறைகள் எவ்வாறு நாங்கள் அணுகலாம் என்ற விடயம் சம்பந்தமாக இன்றைய தினம் நாங்கள் கலந்தாலோசிக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் இஸ்லாம் பாடமானது தரம் 6 தொடக்கம் 11 வரைக்கும் சுமார் 28 தொடக்கம் 30 அல்லது 32 பாடங்கள் வரைக்கும் காணப்படுகின்றன. இந்த ஒட்டுமொத்த பாடங்களையும் அகீதா, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள், அல் குர்ஆன் ஹதீஸ், இஸ்லாமிய மூலாதாரங்கள், இபாதத், இஸ்லாமிய வணக்கங்கள், இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் முஆமலாத் மற்றும் அஹ்லாக், இஸ்லாம் கூறும் நட்பண்புகள், இஸ்லாமிய வரலாறு, இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு பங்களிப்பும் போன்ற 8 தலைப்புகளுக்குள் ஒட்டுமொத்த பாடத்தையும் நாங்கள் சுருக்கிக் கொள்ளலாம். ஆசிரியர்கள் இந்த பாடத்தை சரியான முறையில் சுருக்கிக் கொண்டார்கள் என்றால் இந்த 8 தலைப்புகளின் ஊடாக மாணவர்களுக்கு சிறந்த முறையில் அவர்களுக்குரிய கற்றலை கற்பித்தல் முறையை இலகுவாக்கிக் கொள்ள முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதன் அடிப்படையில் பொதுவாக ஆசிரியர்கள் இஸ்லாம் பாடத்தை விரிவுரை முறையில் கற்பிக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக விரிவுரை முறையில் கற்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த அடைவு மட்டம் சென்றடைகின்றதா என்பதில் பாரிய சந்தேகம் நிலவுகின்றது. குறிப்பாக மாணவர்களுக்கு வுலு செய்யும் பாடத்தை கற்பிக்கும் பொழுது இந்த உறுப்புகளை நாங்கள் இவ்வாறு கழுக வேண்டும் என்பதை வகுப்பறையில் நின்று கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கு கூறுவதன் மூலமாகவோ அல்லது அந்த மாணவர்களுக்கு பாடத்தை வாசிக்க செய்து விளங்கப்படுத்துவதன் ஊடாகவோ அது முழுமையாக சென்றடைகின்றதா என்பதில் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏற்கனவே வுலு செய்ய தெரிந்தவர்கள் தானே என்ற நோக்கத்துடன் ஒரு எண்ணத்துடன் அந்த பாடத்தை கற்பிக்க முன்வருகின்றனர். ஆனால் நாங்கள் பொதுவாக கொழும்பு அல்லது அதனை அண்டிய பகுதிகள் அல்லது கிராமப்புற பகுதிகளில் கூட இந்த பாடத்தை இலகுவான முறையில் கற்பிப்பதற்கு வகுப்பறையை விட்டு வெளியே சென்று அந்த மாணவர்களுக்கு எமக்கு கிடைக்கக்கூடிய நீர் வசதி, அதாவது டேப் மூலமாகவோ அல்லது கிணற்றின் மூலமாக ஒரு வாளி தண்ணியை அள்ளியோ நாங்கள் வுலு செய்யும் முறையை அவர்களுக்கு செய்து காட்டி அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு முறையில் நாங்கள் செய்யும் பொழுது அந்த மாணவர்களுக்கு பரிபூரணமாக ஆசிரியர் அந்த நீரை எவ்வாறு அள்ளுகின்றார், அதன் பிஸ்மி எந்த இடத்தில் சொல்லுகின்றார், தலையை எவ்வாறு மசுகு செய்கின்றார், கால்களை கழுகும் போது ஒவ்வொரு விரல்கள் இடுக்கிலையும் அவர் தேய்த்து கழுகுகின்றார் போன்ற விடயங்களை அவர்கள் நேரடியாக அவதானிப்பார். மேலும் இன்னும் 2 மாணவர்களை வுலு செய்ய வைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற பெருமானங்களை ஏனைய மாணவர்களுக்கும் அவதானிக்க செய்வதன் மூலமாக ஒரு பரிபூர்ணமான முறையில் வுலு செய்யும் ஒரு பாடத்திட்டத்தை அந்த மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, வகுப்பறையில் அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு எங்கள் விடயங்களை நாங்கள் சொல்வதன் ஊடாக மட்டும் அந்த பாடத்துடைய பேரை நாங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துள்ளோமா என்பதை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது கிடையாது. குறிப்பாக இந்த செயன்முறை திட்டத்தின் மூலமாக அல்லது செயன்முறை கல்வியின் மூலமாக மாணவர்களுக்கு இந்த அடைவை அடைவதற்கு எங்களுக்கு உகந்த முறையாக ஒரு நுட்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றினோம் என்று சொன்னால் இஸ்லாம் பாடத்தில் இலகுவாக மாணவர்கள் அதனை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்து மிக முக்கியமாக ஹஜ் மற்றும் உம்ரா பாடங்களை கற்பிக்கும் பொழுது மிக முக்கியமான சில சவால்களை எதிர்நோக்குகின்றனர். என்னவென்றால் ஹஜ் உம்ரா பாடங்களை மாணவர்கள் இதற்கு முன்னால் அவர்களுக்கு ஒரு அனுபவமின்மையும் அதே போன்று அவர்கள் படங்களில் அல்லது வீடியோக்களில் கண்ட காட்சிகளை மட்டுமே கற்பனையில் வைத்துக் கொண்டு அந்த கிரிகைகளை இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள். தற்பொழுது பல பாடசாலைகளில் மிக முக்கியமாக ஹஜ் உம்ரா பாடத்தை கற்பிக்கும் பொழுது அந்தந்த இடங்களை செய்து காண்பித்து கற்பிக்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்க விடயமாகும்.
குறிப்பாக ஜம்ராக்களை அவர்கள் செய்து அதில் கல்லறிந்து காட்டும் முறையானது, சஃபா மர்வா போன்ற மலைகளை உருவாக்கி அதற்கு இடையில் தொங்கோட்டம் ஓடி காட்டும் முறைமையானது, அதே போன்று கஅபத்துல்லா போன்று கட்டடம் ஒன்றை உருவாக்கி அதனை தவாப் செய்யும் முறையானது, அதே போல இஹ்ராம் ஆடையை கட்டும் முறையானது போன்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்து காட்டி அந்த பாடத்தை கற்பிக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு அந்த ஒழுங்கு முறையில் இதனை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது இலகுவாக மனதில் பதியக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த ஹஜ் உம்ரா பாடங்களை பொறுத்தவரையில் மாணவர்கள் யாரும் அல்லது இருவரை தவிர அந்த கிரியைகளை செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த கிரியைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஒழுங்கு முறையில் நாங்கள் இதனை செய்து காட்டினோம் என்று சொன்னால் மாணவர்கள் அந்த பாடத்தில் இலகுவாக அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை அவர்களுக்கு ஏற்படும். இவ்வாறு செய்து காட்டல் முறை மூலமாக கற்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த விடயம் இலகுவாக பதிகின்றது. கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்விச் சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் நிச்சயம் திறமைகள் மறைந்திருக்கும். இலைமறை காயாக இருக்கும் மாணவர்களை அவர்களின் திறமைகளை இனங்கண்டு அதை சரியான முறையில் வழிப்படுத்தி முறைப்படுத்தும் போது அதன் பலனை நாம் யாவரும் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் கவிதை வாசிப்பதிலும் பாடுவதிலும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி வரும் பேருவளை மாளிகாஹென ஜிம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயத்தில் கல்வி கற்கும் 2 மாணவர்களை எமது இன்றைய தேடலின் பக்கம் அறிமுகம் செய்கிறது. கவிதை எழுதுவதிலும் அதை நயத்துடன் வாசிப்பதிலும் திறமை காட்டும் தரம் 12 கலைப்பிரிவு மாணவி ஹிஸ்மா முசம்மில் தரும் கவிதை இது. ஜாஹிலியா, நெஞ்சம் கரைந்த தைரியம், அறிவை இழந்து இறைவனை மறந்து அநாகரீக பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருந்த காலம் அது ஜாஹிலியா காலம். அறிவிலி என்று அழைத்தாலும் அறம் அறியாது என்றாலும் அச்சம் கற்றதில்லை அவர்கள், அழிவை மயக்கமாய் வாழ்ந்தார்கள். வாக்கு கொடுத்தால் வாளாகிப் பறந்தது, வெறும் பார்வையே சண்டையை துவங்கியது. விருந்து என்பது பெருமிதம் கொண்டது, விரோதம் என்றால் இரக்கமே இல்லை. அறியாமை இருள் நிறைந்து அரேபிய சமூகமே சீர்குலைந்து, கபீலா என்றும் ஷுஅப் என்றும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து, அடிக்கடி மோதல்களும் அடுத்தவரோடு சண்டை சச்சரவுகளும், அயராது உழைத்து உழைப்பை எஜமானருக்கு அர்ப்பணிக்கும் அடிமைகள் சுதந்திரமற்றவர்கள். அறியாமையில் மூழ்கியிருந்திடினும் அறிவுடையானை மதிக்கும் பண்பு, கவி இலக்கியம் படைத்த கவிஞனை கூடி விழா எடுத்து மகிழ்ந்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் ஆர்வமூட்டும் கவிதை போட்டிகள், வெற்றி வாகை சூடும் கவிதை காபாவின் சுவர்களில் தொங்கும் தங்கத்தில். கொடிய பாவம் என்றாலும் கெடுதிக்காக தம் குழந்தையை கொலை செய்து விடுவது கெட்டித்தனம் என நினைப்பர். தொடர்ந்து பேருவளை மாளிகாஹென ஜிம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் தரம் 11 மாணவி மஹ்தியா முன்சரின் பாடும் திறமையை இன்றைய தேடலின் பக்கம் அடையாளப்படுத்துகிறது. அன்பின் அல்லாஹ்வே என் வாழ்வின் வழிகாட்டி, முஹம்மது நபி அவர்கள் மீது ஸலவாத்தனை ஓதி, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். அன்னை ஏனும் வீடு, பண்பு ஏனும் தோட்டம், பல்கலை பயில இங்கு வந்தோம். உந்தன் பசம் வீரம் எந்தன் வாழ்வு முழுதும், பாதி பல வழிகள் இங்கு கண்டோம். அல் ஜன்னத்தோ தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், அல் ஜன்னத்தோ தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். உதிரம் தனை உணவாயூட்டி வளர்த்தாலே
ஒளிச்சுடரே ஒளிச்சுடரே எலும்புகள் முறியும் பிரசவத்திலும் அவள் மகிழ்ந்தாளே மகிழ்ந்தாளே அல் ஜன்னத்தோ தகதா அக்கதாமில்லும் மகான் அல் ஜன்னத்தோ தகதா அக்கதாமில்லும் மகான். கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் அறிவுரை பக்கம். மாணவர்களே, பாடசாலை பருவம் என்பது உங்கள் எதிர்கால வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் கற்கும் பாடங்களும் பெறுகின்ற அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, இலட்சியத்தை உறுதிமிக்கதாக மாற்றும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். பாடசாலை நேரம் தவிர்ந்த மற்றைய நேரங்களில் வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுவது, பயனற்ற பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிடுவது, இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவது, திறன் பேசிகளில் மூழ்கி கிடப்பது உங்கள் கல்விக்கும் உடல் நலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பெரும் தடையாக அமையும் என்பது உங்கள் அனைவரது நினைவில் இருக்கட்டும். மாணவர்களே, வாசிப்பை அதிகமாக நேசியுங்கள். பாட புத்தகங்களை மட்டுமல்லாமல் பொது அறிவு நூல்கள், கதை புத்தகங்கள் என பலதரப்பட்ட நூல்களை வாசிப்பது உங்கள் அறிவை விசாலமாக்கும். உங்களின் திறமைகளை அது வெளிக்காட்டும். கவிதை, கட்டுரை, நாடகம், பேச்சு என உங்களுக்கு பிடித்தமான துறைகளில் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள பயிற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். உமது தனித்திறமைகள் உங்களை சிறந்த மாணவராக அடையாளப்படுத்தும். உங்கள் பெற்றோருடனும் உடன் பிறந்தவர்களுடனும் பேசவும் மகிழ்ந்திருக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். இது மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும். போதுமான நேரம் ஓய்விடுங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான சிந்தனையும் வெற்றிகரமான கற்றலுக்கு அவசியம். போதுமான தூக்கமும் ஓய்வும் கூட அவசியம்தான். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவதோ விளையாடுவதோ தவறில்லை. ஆனால் அவை உங்கள் படிப்புக்கும் உங்கள் இலக்குகளுக்கும் இலட்சியங்களுக்கும் தடையாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாகவும் உறுதியாகவும் இருங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள். நாளைய தலைவர்களான நீங்கள் உங்கள் நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இன்றைய கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்டி.